டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, அதாவது மாவட்ட நல வல்லுநர் சங்கத்திலேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷனில் உங்களுக்கு புரியும். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்க அந்த சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறையிலேருந்து ஒரு வேக்கன்சி என்னென்னா, சுகாதார பணிக்கான அலுவலக கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பொது சுகாதார ஆய்வில் காலியாக உள்ள ஒரு நுண்ணுயிரால பணியிடம் இப்போ நிரப்பப்பட உள்ளது. ஸோ ஒரே ஒரு வேக்கன்சி தான். ஸோ அந்த வேக்கன்சிக்கு தான் பார்த்தோன்னா இப்போ விண்ணப்பங்கள் வரக்கூடியது. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 20/2/2024. அதாவது ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் நாகப்பட்டினம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். பாருங்கள், துணை இயக்குனர் சுகாதார பணி நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது என்ன ஒருனா, இந்த ஜாப் பார்த்திங்கன்னா அதாவது மைக்ரோபயாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு அந்த பணியிடத்தில் இருந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா பணியிலிருந்து விலகிய நிமித்தமாக ஸோ இதுக்கான அந்த காலி பணியிடம் அதாவது வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அது அவர் எப்போ அந்த பணியிலேருந்து விலகினதெல்லாம் போட்டிருக்காங்க. 18/12/2023 பாருங்களேன். பத்திரிகை மற்றும் மாவட்ட வலைதளத்தில் விளம்பர செய்தி அனுமதி வழங்கிட வேண்டி அதாவது சமர்ப்பித்தல். பாருங்கள், அவர் அந்த அதாவது பணி விலகல் கடித நாள் 19/10/2023 விலகியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நாகப்பட்டினம் செயல்பட்டு சுகாதார அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த நுண்ணுயியலாளர் அதாவது மைக்ரோபயாலஜிஸ்ட் தனது பணியிலிருந்து விலகி சென்று விட்டதால் அப்பணியிடத்தில் மைக்ரோபயாலஜிஸ்ட் இல்லாததால் நோய் தொற்று நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படுகின்றது. ஸோ ஆகையால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்காகனா அந்த ஒரு வேக்கன்சிஸ் அதாவது மைக்ரோபயாலஜிஸ்ட் இந்த பணியை நிரப்புறதுக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பார்த்திங்கன்னா நியமனம் செய்திட 2 பத்திரிகைகள் மற்றும் மாவட்ட வலைதளம், அதாவது அதோடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறவங்க, ஸோ இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் படித்தவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, அதாவது கீழே இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே மாவட்ட ஆட்சியர் தலைவர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாகப்பட்டினம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் விண்ணப்பத்தை கொடுத்து நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தகுதியானவர்கள் மட்டும்தான் இதுக்கு போகணும். அது மாதிரி அதே மாவட்டத்தில் இருக்க நபர் தான் இதுக்கு எலிஜிபிள். பிற மாவட்ட நபர்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.